வணக்கம் ஆன்மீக அன்பர்களே. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது திருநள்ளாறு. நாகப்பட்டினத்திலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வர சுவாமி திருக்கோயில். சனிதோஷங்கள் நீங்குவதற்காக பிரார்த்தனை செய்யும் ஒரு ஒப்பற்ற திருத்தலம். திருவாரூர் சப்தவிடங்க தலங்களில் 2வது விடங்கத்தலம் திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோயிலாகும். இங்கே திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகியோரால் தேவார பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றாகும். சோழநாடு காவிரி தென்கரை தலங்களில் 52வது சிவத்தலமாக உள்ளது. பாடல் பெற்ற இத்தலம் இடையனுக்கு இறைவன் காட்சியளித்தார் என்பது தொன் நம்பிக்கை. சப்தவிடங்க தலங்கள் என்பவை முசுகுந்த சக்கரவர்த்தியால் இந்திரனிடமிருந்து பெறப்பட்டு காவிரி டெல்டா பகுதிகளில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட 7 தியாகராஜர் கோயில்கள் ஆகும். இதில் நாகவிடங்கர் 2வது இடத்தில் உள்ளார். இத்தலத்தில் நாகவிடங்கராக உன்மத்த நடனத்தில் காட்சி தருகிறார் தியாகேசர். அருமையான இத்தலம் இறைவி பிராணேஸ்வரி தர்பாரண்யேஸ்வரர். திருநள்ளாற்றீஸ்வரர் அம்பாளின் திருநாமம் போகமார்த்த பூன்முலையாள். தர்பாரண்யேஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக உள்ளார். தர்பையில் முளைத்தவர் என்பதால் தர்பா ஆரண்யேஸ்வரர் எனப்படுகிறார். தர்பையில் முளைத்த தழும்புகளுடன் காணப்படுகிறார். சிவலிங்க திருமேனியில் தர்பை வடுக்கள் இருப்பதை காணலாம். இது இறைவனின் பழமையையும் இயற்கையையும் இணைந்த அவன் தன்மையை உணர்த்துவதாகும். இங்கு வீற்றிருக்கும் தியாகராஜர் நாகவிடங்கர் என்றும், அவர் ஆடும் நடனம் உன்மத்த நடனம், அதாவது பைத்தியம் போன்ற நடனம் என்றும் அழைக்கப்படுகிறது. தியாகராஜர் உன்மத்த நடனம் ஆடுவதால் இந்த நடனம் மிகவும் பிரசித்தம். மேலும் நலதீர்த்தம், பிரம்மதீர்த்தம், வாணி தீர்த்தம், அன்ன தீர்த்தம், கங்கா தீர்த்தம், நல தீர்த்த கரையில் உள்ள நலவிநாயகர் கோவிலில் உள்ள கிணறு இவைகள் சிறப்பு வாய்ந்தவையாகும். அஷ்டதிக் பாலகர்கள் தீர்த்தங்களும் இங்கு உள்ளது. மேலும் சிறப்பு திருவிழாக்களாக பார்க்க போனோம்னா மகா சிவராத்திரி, மார்கழி திருவாதிரை, ஐப்பசி அன்னாபிஷேகம் மிகவும் சிறப்பாகும். இவரை திருமால், பிரம்மன், இந்திரன், அஷ்டதிக் பாலகர்கள், அகத்தியர், புலத்தியர், அர்ஜுனன், நளன் ஆகியோர் வழிபட்டுள்ளனர். மேலும் தமயந்தி என்னும் சேதி நாட்டு இளவரசியின் சுயம்பரத்தில் எண்ணற்ற தேவர்கள் கலந்து கொண்டு அவளை திருமணம் செய்ய எண்ணினார்கள். தமயந்தி அவர்களை தவிர்த்து நளன் என்னும் நிடத நாட்டின் மன்னனை திருமணம் செய்ய தேர்ந்தெடுத்தாள். இதனால் கோபம் கொண்ட தேவர்கள் சனீஸ்வரனிடம் நளனை துன்புறுத்த வற்புறுத்தினார்கள். சனீஸ்வரனும் நளனை துன்பப்படுத்தினார். அவ்வாறான சூழலில் திருநள்ளாறு நகரில் இருக்கும் தர்ப ஆரண்யேஸ்வரரான சிவபெருமானை நளன் வணங்கியமையால் சனீஸ்வரன் நளனை தன் துன்பப்பிடியிலிருந்து விடுவித்தார். நலன் பெற்ற பேராகச் சொல்ல வேண்டுமென்றால் கலி புருஷனின் பிடியிலிருந்து விடுபட நலச்சக்கரவர்த்தி இங்குள்ள நல தீர்த்தத்தில் நீராடி சாப விமோசனம் பெற்றார். இன்றும் இங்கு நீராடுவது தீவினைகளை போக்கும் என்பது நம்பிக்கை. திருஞான சம்பந்தர் பாடிய போகமார்த்த பூன்முலையாள் என்ற பதிகம் மிகவும் வலிமையானது. மதுரையில் சமணர்களுடனான அனல்வாதத்தின் பொழுது சம்பந்தர் இத்தலத்து பதிகத்தை நெருப்பில் இட அது எரியாமல் பச்சையாகவே இருந்தது. அதனால் இதற்கு பச்சை பதிகம் என்று பெயர். திருநள்ளாறு நாகவிடங்கர், நாகைக்காரோணம் சுந்தரவிடங்கர், திருக்காராயில் ஆதிவிடங்கர், திருக்கோளிலி அவனிவிடங்கர், திருவாய்மூர் நீலவிடங்கர், வேதாரண்யம் புவனிவிடங்கர் என 7 தலங்களாகும்.
திருநள்ளாறு பித்தர் ஆடுவது போன்ற உன்மத்த நடனம் மனக்கவலைகளை போக்கும் வல்லமை கொண்டது. சப்த தாண்டவங்கள் என்பவை சைவ சமய கடவுளான சிவபெருமான் ஆடிய 7 தாண்டவங்களின் தொகுப்பாகும். இத்தாண்டவங்களின் மூலமாக சிவபெருமான் 7 சுரங்களை படைத்ததாக சைவர்கள் நம்புகிறார்கள். சுரங்கள் 7 என்பதால் இவை 7 என்ற எண்ணிக்கையின் அடிப்படையில் இருக்கின்றன. 7 சுரங்களை தோற்றுவித்தவைக்காக சிவபெருமானே சுந்தரர் 7 செய்யாய் இசைப்பயனாய் இருப்பவனே என போற்றியுள்ளார். சைவர்களின் முழுமுதற் கடவுளான சிவபெருமானால் ஆடப்பட்ட தாண்டவங்கள் தண்டுமுனிவருக்கும் பரதமுனிவருக்கும் தாண்டவங்களை உருவாக்கி கற்பித்தார் என்று நாட்டிய சாத்திரம் சிவபெருமானின் அத்தியாயமான உலக நலனாண்டவ லட்சணம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனுடைய நோக்கமானது உயிர்களின் குற்றங்களை பிடியிலிருந்து விடுவிப்பதாகும். சிவதாண்டவத்தில் சிவனின் உடலமைப்பு, அணிகலன்கள், கைகளில் உள்ள படைக்கலன்கள், தலைமுடி மற்றும் பாதங்களின் அமைப்பு ஆகிய அனைத்திற்குமே மெய்ப்பொருளியல் விளக்கங்கள் சைவர்களால் எடுத்துரைக்கப்படுகின்றன. ஒவ்வொரு தாண்டவங்களும் வெவ்வேறு மெய்ப்பொருளியல் கோட்பாடுகளை விளக்குகின்றன. ஆலகால விஷத்தை அருந்தி சிவபெருமான் பித்து பிடித்தவர் போல ஆடிய நடனம் இதுவாகும். இதனால் இது பித்த நடனம் என்று அழைக்கப்படுகிறது. இது திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோவிலில் சிறப்பாக கொண்டாடப்படும் தியாகராஜர் திருவிழாவின் முக்கிய நிகழ்வாகும். பக்தர்களின் அன்பை தாங்க முடியாமல் பரவச நிலையில் சிவபெருமான் ஆடும் நடனமாகும். கிரகங்களின் சுழற்சியால் ஏற்படும் துன்பங்களை களைவது மாத்திரமல்ல இத்தலத்தின் நோக்கம். மாறாக அகந்தையை அறுத்து நலச்சக்கரவர்த்தியைப் போல தன்னிலை உணர்ந்து இறைவனிடம் சரணடைவோர்க்கு தர்பாரண்யேஸ்வரர் ஒரு கவசமாய் நின்று காப்பார். சனி பகவான் இங்கு தண்டனை வழங்குபவர் அல்ல, நம் வினைகளை தீர்க்கும் கருணை தூதுவர். காலமென்னும் பெருங்கடலில் கர்மவினைகள் என்னும் அலைகளால் அலைக்கழிக்கப்படும் மனித ஆன்மாக்களுக்கு திருநள்ளாறு ஒரு பாதுகாப்பான கரை. தர்ப்பை புற்களின் ஊடே தவம் செய்யும் அந்த ஈசனின் திருமேனியில் உள்ள தழும்புகள் நம் வாழ்வின் வலிகளை அவன் ஏற்றுக்கொண்டதற்கான சாட்சிகள். இங்கே சனீஸ்வரன் தண்டனை வழங்கும் நீதிபதி அல்ல, நம்மை தரம் உயர்த்தும் ஆசான். நலச்சக்கரவர்த்தியின் துயர்துடைத்த அந்த நலதீர்த்தத்தில் நீராடும் பொழுது நம் உடல் அழுக்கு மட்டுமல்ல, ஆணவம் என்னும் அகந்தையும் கரைந்து போகிறது. வினைதீர்க்கும் அந்த விமலின் திருவடிகளில் நம் பாரங்களை இறக்கி வைப்போம். அங்கே அமைதி என்னும் நங்கூரம் நம் மனதை நிலை நிறுத்தும். அடுத்ததாக நான் எழுதிய பாடல் உங்கள் கவனத்திற்காக. நல்லாற்றான் பாதம் பணிந்து நயந்து தொழ மெல்லவே தள்ளுவான் சனியும் தனித்துயரை. நள்ளிரவில் நலன் வாழ்வு மீண்டது போல நாமும் நலமாய் வாழ்ந்து வளம் பெறுவோம் ஈசனின் கருணையால். பாவங்களையெல்லாம் போக்கும் கோவில் நலத்தீர்த்தத்தில் நீராடி இறைவனை தரிசித்து நம் பாவங்களை போக்கிக் கொள்வோம். சனிதோஷங்களில் இருந்து விலகி சந்தோஷமாக வாழ்வோம். இது போன்ற அருமையான ஆன்மீக பதிவுகளுக்கு மனமொப்பி இணைந்திருங்கள் மதுரபாஷினியோடே. பிளாஸ்டிக் பயன்பாட்டை சற்றேனும் தவிருங்கள். நன்றி. இறுதியாக எனது ஆழ்மனத்தை அகழ்ந்ததிலிருந்து தர்ப்பை வடுவேற்றான் தன்வினையை தீர்த்தருள நற்பதமே நல்கும் நன்று. அதாவது கடல் சூழ்ந்த திருநள்ளாறில் வீற்றிருக்கும் இறைவனின் பாதங்களை நம் நெஞ்சில் நிலையாக நிறுத்தினால் கலைகளின் வடிவமானவனும் தர்பை வடுக்களை தாங்கியவனுமான அந்த ஈசன் நம்முடைய வினைகளை தீர்த்து நற்பதவியையும் நன்மைகளையும் வாரி வழங்குவான். இணைந்திருங்கள் மதுரபாஷினியோடைய ஆன்மீக தகவல்களுக்காக. மிகவும் பொறுமை காத்து இவைகளை கேட்டு ரசித்த நேயர்களுக்கு மிகவும் நன்றி. வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி, நின் திருப்பாதம் போற்றி போற்றி.